இந்த எபிசோடில் ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா ஒன்ஸ் ப்ரோக்ராமை நம்ம எழுதிட்டா போதும், அதுக்கப்புறம் எத்தனை டைம் வேணாலும் எத்தனை சிஸ்டமில் வேணாலும் அதை நம்ம ரன் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டமில் ஜேடிகே இருக்கணும், அதாவது ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஜாவா டெவலப்மெண்ட் கிட் இருந்தால் தான் ஜேவிஎம் இருக்கும், ஜாவா விர்ச்சுவல் மிஷின். அது இருந்தால் தான் நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி நமக்கு அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். செகண்ட் ஒன் ஊப்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். ஜாவா வந்து ஒரு 100% ஒரு பியூர் ஊப்ஸ் பேஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஊப்ஸோட ஒரு மெயினான ஒர்க்கே என்னென்னா கோட் ரீயூசபிலிட்டி அண்ட் கோட் எஃபிஷியன்சிக்காக வந்து ஊப்ஸை நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஊப்ஸில் வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்னாலே வந்து நம்ம கிளாஸுக்குள்ளே தான் நம்ம மெயின் ப்ரோக்ராமை எழுதுவோம். தென் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இப்படி நிறைய டாபிக் இருக்குது. இது எல்லாமே வந்து ஜாவாவோட ஒரு மெயினான கான்செப்ட். இதை நான் ஊப்ஸ் நடத்துகிறப்போ நான் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தேர்ட் ஒன் சிம்பிள் அண்டு ஃபெமிலியர். ஜாவா வந்து சி அண்ட் C++-ஐ கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ஈஸியான லாங்குவேஜ், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். C++ படித்த எல்லாருக்குமே தெரியும், சியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் டேட்டா டைப்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணிடணும். ஆனால் ஜாவாவில் அப்படி இல்லை, நமக்கு எந்த இடத்துல வேணாலும் நம்ம வேரியபிள்ஸையும் டேட்டா டைப்ஸையும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் ஜாவாவில் இருக்குது. தென் C++ படித்தவங்க வந்து ஜாவாவை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. C++ஓட ஒரு அப்டேட்டட் ஒரு லாங்குவேஜ் தான் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங். பட் அதுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. C++ல் இருக்கிற பாயிண்டர்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், இது மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுற டாபிக்ஸ் எதுவும் ஜாவாவில் கிடையாது. அதுவும் ஒரு மெயினான அட்வான்டேஜ் ஜாவாவில். ஜாவாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபீச்சர் அப்படின்னா வந்து இந்த மல்டி த்ரெட்டிங்கை சொல்லலாம். இந்த மல்டி த்ரெட்டிங்கோட ஒரு மெயினான ஒர்க் என்னென்னா மல்டி டாஸ்கிங். அதாவது சிங்கிள் மெமரி சேம் மெமரியிலே வந்து மல்டி டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு இதில் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதான் இதோட ஒரு மெயினான ஃபீச்சர். தென் அடுத்தது போர்ட்டபிள் அண்டு ஆர்கிடெக்சுரல் நியூட்ரல். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் அதில் வந்து ஜாவாவை ஈஸியாக என்டர் பண்ணி வச்சு அதில் அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இதோட ஒரு மெயினான ஒர்க். அதான் இந்த போர்ட்டபிள் அண்ட் ஆர்கிடெக்சுரல் நியூட்ரல். தென் ஹை பர்ஃபார்மன்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், ஜாவா C++-ஐ கம்பேர் பண்ணுறப்போ அதை விட அதிகமான ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. பிகாஸ் த இன்கார்பரேஷன் ஆஃப் மல்டி த்ரெட்டிங் என்ஹான்ஸ் த ஓவரால் எக்ஸிக்யூஷன் ஸ்பீட் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம்ஸ். இதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்.